தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவான பிஎம்டிகேடிசிஏ. டிஎன்பிஎஸ்சி அண்டு டெட் எக்ஸாம் இதற்கு வந்து தமிழ் புத்தகம் இருக்குல்ல, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் வந்து மாற்றப்பட்டுள்ளது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புது புத்தகம் படிக்கவான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். சொல்லப்போனால் இந்த புத்தகம் பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகத்தோடு கம்பேர் பண்ணும்போது இலக்கணமெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்களா, நோட்ஸ் எடுத்துருப்பீங்களா? அதே மாதிரி தான் இலக்கணம் இருக்குது. கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது. அது ஒன்று தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி டெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் இந்த புது புத்தகம் என்பது ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா பாருங்கள், அன்னை மொழின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் தமிழ் சொல் வளம், இரட்டர மொழிதல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உரைநடையின் கனி நலன்கள், எழுத்து சொல். ஓகே, எழுத்து சொல் நான் ஏற்கனவே எழுத்து சொல் பற்றி பார்த்துருக்கோம். முதல் எழுத்து, சார்பு எழுத்து, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சொல்ங்கிறது பகுப்பதம், பகாப்பதம். அப்புறம் வந்து மொழி பொறுத்தி மஸ்து கொடுத்துருக்காங்க. அப்போ இயற்கை சுற்றுச்சூழல், கேட்கிறதா குரல், காற்றே வா, முல்லைப்பாட்டு, இதில் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து திருக்குறள் வந்திருக்கு. மலைப்படுகடாம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, 10 பாட்டில் ஒரு நூல், அதை பற்றி கேட்டிருக்காங்க. பரிபாடல் 8 தொகையில் ஒரு நூல். பெருமாள் திருமுறை, குலசேகரால் வழியே பெருமாள் திருமுறை பாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பொது மீன்ஸ் அகம்புறம், அதான் வந்து பொதுன்னு சொல்லுவாங்க. கல்வி பொறுத்த வரைக்கும் நீதி வெண்பா, திருவிழா புராணம், புகழேந்தி புலவர் எழுதிய திருவிழா புராணம் கேட்டிருக்காங்க. இது மாதிரி தான் நம்ம பார்க்க மிக எளிமையாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் புத்தகம் வந்து நான் பார்த்துருக்கேன், ஒரு முறையும் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறேன். ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அகப்பொருள் இலக்கணம் உங்களுக்கே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், இதழ், பாலை. சிவப்பதிகாரம் மிக எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. பாவை கொடுத்துருக்காங்க. பாவை சொல்லப்போனால் 5 வகை தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையாக இருக்குது. ஜெயகாந்தன நூல் தேம்பாவணி எழுதிய வீரமொழி தேம்பாவணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் புத்தகம் அப்படியே பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும். படிக்கும் பொழுது மிக எளிமையாக தான் இருக்குது. நான் சொல்லப்போனால் இதோட லிங்க், 10ஆம் வகுப்பு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2A சொல்லப்போனால் இதுலேருந்து கன்ஃபார்ம் மாற்றலாம், மாறுபட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப இதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இளம் பயிர் இது மாதிரி தான் கொஷின்ஸாக இருக்குது. ரொம்ப எக்ஸாம்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நூல் வெளி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனின் செவ்வாய் கட்டுரை நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையில் சுருக்கம் பாடமாக ஏற்பட்டுள்ளது. இது மாதிரி கேள்விகள் கன்ஃபார்ம் கேட்கும். ரொம்ப முக்கியம். இது மாதிரி இந்த சின்னதாக வரதா படிச்சுக்கங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப முக்கியம். டெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா ரெண்டையும் மெரிச்சு பண்ணுறேன்னா, டெட்டும் டிஎன்பிஎஸ்சினா ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க தயவு செஞ்சு படிச்சு வச்சுங்க. இரட்டர மொழிதல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். சொல்லும் பொருளும் ஒன்றி வருவது. இப்போ வந்து முத்தமிழ், இயல், இது மாதிரி கொஸ்டின் வரலாம். முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியம், இது மாதிரிலாம் கேட்கலாம். பார்த்துங்க. ஓகே நம்ம இது மாதிரி கேள்விகள் கன்ஃபார்ம் வரும். அதனால் பார்த்துங்க. இதுதான் 10ஆம் வகுப்பு புத்தகம். 10ஆம் வகுப்பு புத்தகம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு முறை படித்தா ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. புத்தகம் சொல்லப்போனால் உயிரலப்படை, இன்னிசை அளபடை, செயலுசை அளபடை, சொல், இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம். இன்னையும் வந்து எனக்கு வந்து இந்த புத்தகத்தில் இருக்க மாதிரி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லப்போனால் இது மாதிரி கேட்பாங்க. கெடுதல், முதல்நிலை தொழிற்பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கெடு, அது மாதிரி வந்து கன்ஃபார்ம் கேள்வி வர கொஞ்சம் பார்த்துக்குங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுலாம் கேட்கலாம். திறனறிவுன்னு கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். நயப்பாட்டாற்றல், இல்லை எதுகை மோன இயல்பு, அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. உயிரோசை, அதையும் பார்த்துக்குங்க. இது மாதிரி தான் நம்ம கொஸ்டின் இருக்குது. சொல்லப்போனால் இதுதான் வந்து 10ஆம் புத்தகம். நான் இதை வந்து இப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, ரொம்ப ஒரு எளிமையான புத்தகம், ஈஸியாக படிக்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பாரதியார் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து காற்றேவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பாடலை மட்டும் படிச்சுட்டு சொல் பொருள் எழுத மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும். பாரதியாரை பற்றி நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த நூல் வெளின்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நீத்துயில் நீங்கா பாடி வந்து நிலா, சொல்லப்போனால் இந்த மாதிரி கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தெரிந்து கொள்ளும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அதை கொஞ்சம் படிச்சுங்க. நான் பார்த்த வரைக்கும் இது நான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். இதுக்கு மேலே இந்த புக்கை நான் ரிவ்யூ பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக படித்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நிச்சயமாக ஒரு கைமாறா இருக்கும். இந்த தொகைநிலைத்துறை மெயின், இந்த உருவகம், உண்மை தொகை, இதெல்லாம் வந்து தொகைநிலைத்துறை, பண்புத்தொகை, இதெல்லாம் முக்கியம். ஈறுகட்ட பெயர் பண்புத்தொகை, இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நம்ம இதை ஒரு நாள் பார்ப்போம். நிச்சயமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிற மாதிரி புரிஞ்சு வைக்கிறேன். சரி நண்பா, அதனால் நீங்களும் இந்த புக்கை ஒரு டைம் பாருங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் இதில் லிங்க் கொடுக்குறேன். சரியா? இப்போ அடுத்ததான் பார்ப்போம் +2 புக்.
இதுதான் +2 புக்கு பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நான் பார்த்த பிறகு நல்லா இருந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நாட்டுப்பண் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதோட பொருள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகும்போது ரொம்ப முக்கியம். நீராடும் கடலுக்கும் அதே மாதிரி தான். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதோட பொருள் பார்த்துக்குங்க. ஓகேவா? கிப்கம் முடிவும் நீங்கள் பார்த்துக்கலாம். டெட் எக்ஸாம் படிக்கணும், +2 வரைக்கும் படிக்கணும், பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து உயிரினும் ஒம்பப்படும் தமிழ் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. தண்டி அலங்காரம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு நல்ல நூல். பாரதியார் கடிதம் தமிழாக எழுதுவோம் சொல்லி ஒரு இது கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பெருமழை காலம், நெடுநல் வாடை அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணம் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். புறநானூறு ரொம்ப முக்கியம். ஏன்னா புறநானூறு ரொம்ப போன டைம் பல்சாண்டிலே கேட்டிருந்தாங்க, அது ரொம்ப முக்கியம். தேம்பாவணி மாலையெல்லாம் கேட்டிருக்காங்க, அது கொஞ்சம் மிக எளிமையாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்ப்பா, ஒரு 8 லெசன் தான் இருக்குது. ரொம்ப 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 எளிமையாக தான் இருக்குது. ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்காது, படித்தோடனே புரிகிற மாதிரி தான் இருக்குது. புதுசாக சொல்லப்போனால் இந்த இளந்தமிழ் அந்த நூல் அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு +1 +2 படிக்கிற பசங்க யாராக இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா வந்து அவங்களுக்கும் இது பயன்படுவதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம், நல்ல ஒரு இது முக்கியம். அதே மாதிரி ஆசிரியர் நூல் துணைப்படம்லாம் வந்துருந்துச்சுன்னா அதோட ஆசிரியர் நூல் யாருன்னு பார்த்துங்க. ஓகேவா? ஏன்னா வந்து அது மாதிரி கேள்விகள் கூட டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த உழைச்சூடி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் பாஸ் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும். தமிழாக எழுதுவோம் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா எழுத்துப்பிழை தவிர்க்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, இந்த நகர லகரம் இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது புத்தகம் பொறுத்த வரைக்கும். இலக்கிய நயம் பாராட்டெல்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. பெருமழை காலம் சொல்லப்போனால் இது வந்து கலந்துரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நான் படித்த வரைக்கும், நான் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்த வரைக்கும் புத்தகம் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு அருமையான புத்தகமாக இருக்குது. திருக்குறள்லாம் வந்து ஈஸியானதாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் படித்து பார்த்தா ஈஸியாக புரியும். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், மறக்காமல் லிங்க்கை போய் பாருங்கள். நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான ரிவ்யூலாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் எழுதுகிற அத்தனை பேரும் இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லி தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக நண்பா, நிச்சயமாக நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நன்றிக்குரிய விடைப்பது டிஎன்பிஎஸ்சி மதிவான BMKDC. அதே மாதிரி இந்த கலர் கொடுத்துருக்காங்கல்ல, இது மாதிரி படிக்கிறது ரொம்ப முக்கியம். கற்பவை கற்ற பின் நூல்வெளி இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதுலேருந்து தான் கேள்வி வரும். விருந்தினர் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது அந்த ஆசிரியர் பெயர், அப்புறம் வந்து நுழையும் முன், அது மாதிரி இந்த கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் வரும், அதையும் வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கம்பராமாயணம் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. அயோத்திய காண்டம் குகப்படலம் கொடுத்துருக்காங்க, குகனை பற்றி வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். படித்து போய் சொல்ல குகன் வந்து இந்த மீன் கறி அதை வச்சு தான் கூட சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன், நான் பார்க்கல. நிச்சயமாக நல்லாயிருக்கும். நிச்சயமாக நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. அவ்வளோதான் நண்பன் இந்த வீடியோ. அவ்வளோதான். நிச்சயமாக நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நன்றிக்குரிய விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவான BMKDC. நம்ம தாரக மந்திரம் நண்பா, வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டெட் எக்ஸாமில் வெற்றி நிச்சயம், டெட் எக்ஸாம் வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்களா? பாஸ் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.